திரு செல்வம், ஆந்திராவில் பாஜகவுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அங்கே நடைபெறுகிறது. முதலமைச்சர் இந்தியா முழுக்க திருப்பதி கோயில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது, இல்லை உலக அளவே பிரசித்தி பெற்ற அந்த கோயிலில் வழங்கப்படுகிற அந்த பிரசாதம் லட்டு என்பது அவ்வளவு சிறப்பும் பிரபலமும் பெற்ற அது குறித்து ஒரு கருத்தை முதலமைச்சர் இப்படி எவ்வளவு அவசரமாக இன்னும் அது எந்தெந்த நாளில் அதை எடுத்தாங்க, அந்த மாதிரி எடுத்தாங்கிறதெல்லாம் முழுமையாக இன்னும் தெரியலை என்று இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சொல்கிறதா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு அவசரமாக அதை சொல்ல வேண்டியது ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு, எதுவுமே செய்யலை, திசை திருப்பத்துக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்க நாடுறாங்க. நாங்கள் எங்களை நிரூபிக்க தயார், சிபிஐ விசாரணை வரைக்கும் அவர்களே கேட்குறாங்க, யாரை குற்றம் சொன்னாங்களோ அவங்களே கேட்குறாங்க. அது ஒரு பக்கம். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த நிறுவனம் ஆவினில் மட்டும்தான் பஞ்சாமிரம் தயாரிக்கிறதுக்கு நெய் வாங்குறாங்கன்னு அமைச்சர் உறுதிப்படுத்துகிறாரு. இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதுவும் முழுமையாக நிறுவனத்துக்கு வரல. அப்படி இருக்கிறப்ப இப்படி அவசரமாக ஒரு தவறான தகவலை சமூக வலைதளத்தில் ஏன் பாஜகவை சேர்ந்தவர்கள் பதிவு செய்யணும்? ஒன்று, முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இதில் ஒரு தரத்தை உறுதிப்படுத்தணும்னு அவங்க கேட்குறாங்களே ஏன்? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதே போலவே நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது திருப்பதியில உடனே முதலமைச்சர் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்க சொல்றதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அதுல குஜராத்லயே எங்கேயோ ஒரு இடத்துல நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இங்கதான் இவங்க இந்த குவாலிட்டியை சரிபா வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எங்க வேணாலும் பண்ணிக்கலாம், அங்க பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அதுல சோயா பீட்ஸ் இருக்கலாம் அல்லது மீன் எண்ணெய் கலந்திருக்கலாம், இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. நம்ம அந்த சர்ச்சைகளுக்குள்ள நம்மகிட்ட உரிய தரவுகளோ இதுகளோ இல்லை. அதே நேரத்துல ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற தலைவராக இருக்கிற ஒரு முதலமைச்சரை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பொறுப்பற்ற முறையில பேசிட முடியாது. அதனால முதலமைச்சர் அந்த ஆந்திராவுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதுல எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது. அதே மாதிரி திரு சுப்பாராவ் அவர்கள், அந்த தேவஸ்தான கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் சுப்பாரெட்டி, அவரு முன்னாள் தலைவர் மாத்திரமல்ல, அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பி நினைக்கிறேன், அவருக்கு திட்டவட்டமா மறுத்திருக்காரு ஒண்ணு. அதே நேரத்துல ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியோட உடன்பிறந்த சகோதரி சர்மிளா அவங்க கூட என்ன கேக்குறாங்க, இதுல நீதி விசாரணை வேணும்னு தான் கேக்குறாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க. திரு ராகுல் காந்தி அவர்களும் கேட்காங்க. அதனால குற்றமற்றவராக இருந்தால் அது நீதி விசாரணையில தெரிஞ்சுட்டு போகுது. அதுல இன்னும் யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல சீதையே கற்பை நிரூபிக்க கற்பின் சிறந்தவள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக தீயில குளிச்ச வரலாறுகள்லாம் பழைய வரலாறுகள்லாம் இருக்கு. அது புராண கதை. அதுக்கு அதே பிறகு புராண கதையில இருக்கு, வரலாறு இல்ல. சரி, கதையில இருக்கு, புராண கதையில இருக்கு. இந்துக்கள் மிகவும் புனிதமாக கருதுகிற ராமாயணத்தில் இருக்கிறது. அப்படி வச்சுக்கிறோம். இந்துக்கள் புனிதமாக கருதுகிற ராமாயணம், ஆமா, மகாபாரதம் என்கிற 2 இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கிற ராமாயணத்துல இருக்கு. அப்படி வச்சுக்கிறோம். இன்னொன்னு, பிரியன் அவர்கள் திருமதி தமிழிசை அவர்கள் என்ன பொறுப்புல இருந்து கேட்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பொறுப்புல இருந்து பேசுறீங்க? நீங்க ஒரு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் இருக்கிறதுனால நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், முன்னாள் ஆளுநர், அவங்க கேட்காம வேற யார் கேட்பா? அவங்க கேட்டா என்ன தப்பு? இல்ல, நான் அதையெல்லாம் கடந்து ஒரு பக்தரா மக்களாவும் கேட்கலாம் நானே கேட்டுட்டேன். அதான் கேட்டுட்டீங்க. அதெல்லாம் இருந்தாலுமே அவர் சொன்னது அப்படியே இருக்குங்க. அதை மறுத்து நான் ஆகணும். அதனால சொல்றேன். அதனால இன்னொன்னு, பழனி பஞ்சாமிரதத்திலே மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பழனி பஞ்சாமிரதத்திலும் திருப்பதியை போல குறைபாடுகள் இருக்கிறதுன்னு அவங்க சொல்லல. அதுல குறைபாடுகள் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுறாங்க. அதுல நியாயம் இருக்கு. ஏன்னு கேட்டா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்காம நாங்க யார்கிட்ட கேட்கறது? இதுல தப்பு இருக்குமோ அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, உங்களிடத்துல பொறுப்பு இருக்கிறது. அப்ப நீங்க
நீங்கள் நியாயப்படுத்த வேண்டிய, உங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கு. இல்ல இங்க இப்ப எங்க தெரியுமா சார் கேள்வி வருது, ஜூலை மாதத்துல அந்த ஆய்வு முடிவுகள் வருது. ஜூலையிலேயே தேவஸ்தான போர்டுடைய, திருப்பதி தேவஸ்தான போர்டுடைய செயல் அதிகாரியா இருக்கிற சியாமலா ராவ் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்ப வந்து வனஸ்பதி ஆய்வு உள்ளிட்ட தான் கலந்துருக்கதா சொல்றாரு. செப்டம்பர்ல, அதுக்கு பிறகுதான் செப்டம்பர்ல தான் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இதுல விலங்குகளுடைய கொழுப்புகள் கலந்திருப்பதாக எங்களுக்கு ஆதாரப்பூர்வமா வந்திருக்கு, ஆய்வுகள்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த இடைவெளியில என்ன நடந்துச்சு? ஒண்ணு. ரெண்டாவது, ஜூலையில ஆய்வு முடிவு வெளிவந்த நிலையில ஏன் செப்டம்பர் 19ஆம் தேதி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இதை வந்து பகிரங்கமா அறிவிக்கணும்? அவர் முதலமைச்சர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்கு தேசம் கட்சியினர் அதை வந்து எப்படி அந்த ஆய்வு முடிவை வெளியிடுறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி எழுப்புறாரு. அங்க அது ஏன் அதெல்லாம் திரு பிரியன் அங்கதான் சொல்ல வராரு. ஹரியானா தேர்தல்லாம் நடக்க இருக்கிற சூழல்ல இந்துக்களுடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயத்துல ஏன் இப்படி ஒரு தவறான தகவலை அவசரமா பரப்பணும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லா ஆயுதத்தையும், அரசியல் தானே சார், அரசியல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவதுதான் அரசியல். இந்த வாய்ப்பு வந்து திருப்பதி அது நேர்மையாக ஒரு நெறி சார்ந்தும் இருப்பதுதானே சரியா இருக்கும், ஒரு தலைவர்களுக்கு அழகா இருக்கும். இல்ல, நெறி சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கூட இப்ப என்ன சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, இதுல உண்மையிலேயே கொழுப்பு, மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது, பன்றி கொழுப்பு கலந்திருக்கிறது நான் பேசல, நான் அப்படி பேச விரும்பல. ஏன்னு கேட்டா இன்னும் அதற்கான முழுமையான தரவுகள் இன்னும் படிப்படியாக நான் இப்போ விவாதங்களுக்கு வந்தாச்சு, தொலைக்காட்சி டிபேட்டுக்கு வந்துட்டு இனிமேல் அது பல்வேறு வகையான விவாதங்களும் முடிவுகளும் வர வர நம்ம அதை பத்தி பேசுவோம். அதே நேரத்துல ஒருவேளை நீங்க 2000 ஏற்கனவே கடந்த காலத்துல தெலுங்கு தேசம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இருந்து நாங்கள் அதையே அப்படியே தொடர்கிறோம் என்று சொன்னால், இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்துல அவர்கள் வந்து இதை ஆய்வு செய்யல அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி ஒத்துக்கிறார், சுப்பாராவ் ஒத்துக்கிறார். இல்ல, அவரே சொல்றாரு பலமுறை, நாங்கள் ஆட்சியில் இருந்த போய் சரி, சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்த பொழுதும் தரம் சரியில்லை, திருப்பி எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம், இது வந்து முதல் முறையெல்லாம் இல்ல. அப்ப என்னங்கிறத உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணலே தவிர திருப்பி அனுப்பியிருக்காங்க, நெய்யை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறதா சொல்றாரு. நீங்க அவர் சொல்றாரு என்ன, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க கிட்ட ஆட்சி இருக்கு. யாரு? திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தெலுங்கு தேசம் கட்சியிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இவர்களால் நிறைய தரவுகளை வந்து உடனுக்குடன் அதை வந்து அந்த தரவுகளை சரிபார்க்க முடியும். அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையான தவறு நடக்குது. அதுதான் சார், பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிற ஆந்திராவில் கூட்டணி கட்சியுடைய முக்கிய கட்சியாக இருக்கிற தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு இந்த நேரத்தில் ஏன் இதை ஒரு இந்துக்களுடைய ஆன்மீகத்திலே மிக நம்பிக்கையுடையவர்களுடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயமா இது இருக்கு. அப்ப இது ஏன் வந்து நீங்களே குறிப்பிடுறீங்க, விலங்கு கொழுப்பு இன்னும் சரியா உறுதி செய்யப்படலை, இன்னும் ஆய்வுகள்லாம் செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இது ரொம்ப 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 கவனமா இருக்கணும்ல. அப்ப இவ்வளவு இன்னும் 2 மாசம் கழிச்சு கூட இன்னும் ஆதாரப்பூர்வமா சொல்லலாம்ல, இப்ப ஏன் சொல்லணுங்க? அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. ஒரு விஷயம் குஜராத்ல ஒரு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல வந்து அத நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கிற அந்த ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கிற தகவலின் அடிப்படையில, தரவுகளின் அடிப்படையில முதலமைச்சர் வெளியே பத்திரிகை செய்தி ஆக்கியிருக்காங்க, அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, அதே அரசு வெளியிட்டு இருக்கு. அதே நேரத்துல நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை குற்றமற்றவராக இருந்தால் நீங்க வழக்கை சந்திப்பதற்கு அவர் தயார். சுப்பாராவ் சொல்றாரு, நான் நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொல்றாரு, போயிட்டோம், அரசு பதில் சொல்லும், அவர் போயிட்டாரு, பதில் சொல்லட்டும். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள் இன்றைக்கு நட்சத்திரம் அதெல்லாம் அப்புறம் வரப்போகுது, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல என்ன நடக்க போகுது, அப்புறம் விசாரணை எல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்கூட்டியே, ஏன்னா ஒரு பொறுப்பு இருக்குல்ல, இது வந்து உணர்வு சார்ந்த விஷயமா இருக்கிறது, அதுதான் திரும்ப திரும்ப வரேன். ஒரு இறை நம்பிக்கை ஆன்மீகத்துல ஒரு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயத்துல போய் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ? இல்ல அவசியம் இல்ல. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அவருக்கு கிடைக்கிற தகவல்களை மக்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு நாள் நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில முதலமைச்சர் வந்து எப்போ வேணாலும் பேசலாம், எதிர்கட்சி தலைவர் எப்போ வேணாலும் மறுக்கலாம். அதுக்கு அது வேற பேசலாம், என்ன நேரம் இருக்கு, காலம் இருக்கு, அவங்களும் பேச போறாங்க, நம்மளும் தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம், ரொம்ப நேரமா குறுக்கிட்டீங்க. இப்ப
அதாவது வேற ஒண்ணு இல்ல, மரியாதைக்குரிய பாண்டியன் சார் வந்து போற போக்குல வந்து தீட்சிதர்கள் மேல குறை சொன்னாங்க. அதுல வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருக்கிற, அதாவது இந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இடத்தை யாராலையும் விற்க முடியாது. நீங்க அது தவறான தகவலை நீங்க இன்னும் கூட நீதிமன்றத்தில் நீங்க நாளிதழ்கள் அந்த செய்தி வந்திருக்கு, நீங்க அதையும் பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். நீதிமன்றத்தில் அந்த வழக்கின் போது தெரிவிக்கப்பட்டது இல்ல. அத இவங்களை வந்து தீட்சிதர்கள் மறுத்திருக்கிறார்கள். அப்படி ஏதாவது நிரூபிக்கப்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்பேற்கிறோம் அப்படி சொல்லி மறுத்து தீட்சிதர்கள் வந்து செய்தியை வந்திருக்கு, சோசியல் மீடியால வந்து.